அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றத்தை நோக்கி காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக மத்திய பட்ஜெட் குறித்து தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்து தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள், அமைச்சனுடைய அறிக்கை என்ன? பாலவேல், இன்று மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த பட்ஜெட் தொடர்பான தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றும், மாநிலத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கான தேவைகள், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், தொழில்துறை, முதலீடு போன்ற முக்கிய துறைகளுக்கு எந்த தெளிவான அறிவிப்புகளும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பல ஆண்டுகளாக தமிழ் மக்கள் முன்வைக்கும் நியாயமான கோரிக்கைகள் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கீடு வழங்கப்படவில்லை என்றும், இது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை முற்றிலும் புறக்கணித்த பட்ஜெட்டாகவே இது உள்ளது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். மாற்றத்தை நோக்கியிருந்த மக்களுக்கு கிடைத்திருப்பது ஏமாற்றம் மட்டுமே என்கிற நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கையின் மீது விமர்சனமாக வைத்திருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.